காடை பிரியாணி செய்கிறதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, சீரகம், அன்னாசிப்பூ, கல்பாசி, ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். அப்புறம் குக்கரில் நெய், எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அப்புறம் நீளமாக நறுக்கின வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிட்ட அப்புறம் நறுக்கிய தக்காளி போடணும். புதினா இலைகள் போடணும். நறுக்கின கொத்தமல்லி போடணும். அப்படியே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுடணும். இப்போ நான் தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலா பவுடரை போட்டுடணும் இதில். இது கூடவே நான் உப்பு, மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கழுவி மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ண காடையை இதில் போட்டுடணும். ஆனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 4½ கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 4½ கப் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை இதில் போடுறோம். இப்போ லெமன் பிழிஞ்சிட்டு உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடிடலாம். சிம்மில் 15 மினிட்ஸ் கழித்து குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காடை பிரியாணி ரெடி. ஸோ செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. தேங்க்யூ.